வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களுக்கு ராஜேஷ்குமார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான வீடியோவில் தான் உங்களை நான் பார்க்கறதுக்காக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது உங்களோட இமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டும். ஸோ பாதுகாக்கல அப்படின்னா உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த காலகட்டம் வந்து அதிகமான வந்து எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறது. ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய பேக்கப்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஜிமெயிலில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இமெயில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த இமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பேக்கப் வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்கேஸ் அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பார்த்தா மட்டும் தான் உங்களோட இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் வரக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காத உங்களோட வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றி பயன்பாடுகள் வந்து போய் சேரட்டும். ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கும் இந்த கருத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். வாங்க இப்ப அதை பத்தி பார்க்கலாம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. பட் என்னன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாருமே பயன்படுத்துறது வந்து மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லாமே பேக்கப்பு இன்க்ளூட் வந்து நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் முதற்கொண்டு, எஸ்எம்எஸ் முதற்கொண்டு, நம்மளோட வாட்ஸ்அப் முதற்கொண்டு, பர்சனல் டேட்டா முதற்கொண்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கிறது இந்த மெயில் அக்கௌண்ட்டில். பட் இந்த மெயில் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணால் என்னோட மெயில் அக்கௌண்ட் வந்து 2 times வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெரிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அப்டேட் பண்ணேன். பட் வந்து இன்கேஸ் வந்து உடனடியாக அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா 2-3 times மேலே அட்டம்ப்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுடைய மெயிலை யூஸ் பண்ணி யாராவது பாஸ்வேர்ட் போட்டாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ரெண்டாவது வந்து லாகின் பண்ண முடியாது. எதுக்காகனா நம்மளோட ரிலீஜன் கண்ட்ரி எங்கே இருக்குது, ஸோ நம்ம வந்து டிவைஸ் எது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ப்ரெசன்ட் லொக்கேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது கூகுள் தெரியும். இதை தாண்டி நம்ம வந்து டிவைஸ் வந்து இங்கேருந்து வேற எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சா அப்படின்னா மட்டும்தான் அது வந்து as soon as possible. பட் வந்து என்னோட மொபைல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுட்டு இருக்கும்போது ஹேக் பண்ணும்போது வந்து டிவைஸ் வந்து இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து அவங்க வந்து லாகின் பண்ணுறதா வந்து எனக்கு ஒரு மெயில் வந்தது. ஸோ அதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில், பட் இருக்குது நான் இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கிறேன். பட் வந்து அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கும் டவுட் இருந்தது. அப்புறம் தான் நான் வந்து கூகுள் மூலமாக நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது மூலமாக நம்மளுடைய டேட்டாஸ், நம்மளோட மெயில் அக்கௌண்ட்டை நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காகவும் நான் அப்லோட் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா இம்மீடியட்டாக பண்ணிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு பாதுகாப்பாக வைக்க முடியும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போடுறீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிவைஸில் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க, இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் யாரும் இல்லை, செகண்ட் பர்சன் யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதாவது அதுலேயும் 2-3 steps இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண. அதாவது எப்படின்னு பார்க்கணும்னா அந்த டிவைஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட பாஸ்வேர்டை போடுறீங்க. பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் செகண்ட் ஆப்ஷனாக கூகுளில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய இந்த டிவைஸ் இந்த லொக்கேஷனில் இந்த டிவைஸில் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எஸ் ஆர் கேன்சல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுக்கணும், கேன்சல்னா கேன்சல் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்குது. கேமில் இருப்பாங்க, அது இருக்காங்க, இப்படி இருப்பாங்க. ஸோ அது அதிகமாக வந்து மொபைல் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே இருக்கவங்க வந்து இப்படி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுங்கள். 1 or 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி எஸ்னா எஸ் கொடுங்க, கேன்சல்னா கேன்சல் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளோதான். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமான இருந்தால் இந்த
வீடியோ வந்து மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றின கருத்துக்கள் இந்த தகவல் வந்து போய் சேர வேண்டும். அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.